திருப்பூரில் களிமண் மற்றும் மட்டையை கொண்டு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகனத்தை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் முதலிப்பாளையத்தில் உள்ள நிப்டி கல்லூரியைச் சேர்ந்த மாணவி கமலி என்பவர் களிமண் மற்றும் மட்டையை கொண்டு தத்ரூபமாக ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகனத்தை வடிவமைத்துள்ளார். பைக் மெக்கானிக் கடையில் இருந்து ராயல் என்ஃபீல்டின் சக்கரங்களை மட்டும் எடுத்து வந்து மீதமுள்ள அனைத்து பாகங்களையும் களிமண்ணை கொண்டும் அட்டையை கொண்டும் செய்து முடித்துள்ளார். இதற்காக 95 கிலோ களிமண்ணை பயன்படுத்தியது மட்டுமின்றி வெறும் 157 நாட்களிலேயே இதனை செய்து முடித்துள்ளார். தற்பொழுது ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தினர் மாணவி உருவாக்கியுள்ள இந்த இருசக்கர வாகனத்தை தங்களது ஷோரூமில் காட்சி பொருளாக வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த இருசக்கர வாகனம் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே ஸ்கல்ப்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சின்ன வயசுலேருந்தே ஸ்கல்ப்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் லைஃப் சைஸில் ஸ்கல்ப்சர் பண்ணணுன்றது ரொம்ப நாள் ட்ரீம். எனக்கு ரைடிங் அண்ட் புல்லட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் புல்லட்டையும் நான் தீமாக எடுத்து லைஃப் சைஸில் ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கல்ப்சருக்காக 155 days அண்ட் 90 கிலோ ஆஃப் கிளே யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ராவல் தீம் பேஸ் பண்ணி ஹேண்ட் பெயிண்ட்டும் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த புல்லட் கிளே ஸ்கல்ப்சர் லிம்கா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக பண்ணியிருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.